எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து OnePlus Nord இருக்கு. ஸோ OnePlus Nordல வந்து ஏற்கனவே சூப்பரான கேமராஸ் வந்து இருக்கு. ஆனால் கூகுள் கேமரா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்க நம்ப மாட்டீங்க, போட்டோஸ் வந்து இன்னும் ரொம்ப சூப்பராக வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எப்படி கூகுள் கேமரா இன்ஸ்டால் பண்றது, அதுக்கப்புறம் வந்து எப்படி அதை கான்ஃபிகர் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கூகுள் கேமரா வெர்சஸ் ஸ்டாக் கேமராவோட கம்பேரிசன் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ற ஏபிகே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்டான பிக்சல் இருக்க கூகுள் கேமரா 7.3 தான் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். சோ நான் யூஸ் பண்ற கூகுள் கேமரா ஏபிகே அதுக்கப்புறம் XML ஃபைலோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுப்பேன். அதுவே வந்து நீங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து எப்படி OnePlus Nordல கூகுள் கேமரா இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேனுவல் கேமரா காம்பேக்டபிலிட்டி டெஸ்ட் வந்து ரன் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே வந்து க்ரீனில் காட்டுது. ஸோ நமக்கு வந்து கேமரா 2 API வந்து எனேபிள் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து கூகுள் கேமரா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபைல் மேனேஜர் போங்க. ஃபைல் மேனேஜர் போனதுக்கப்புறம் இந்த XML ஃபைல் அப்புறம் ஏபிகே வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏபிகே வந்து ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. ஏபிகே இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணாதீங்க. இப்போ வந்து நம்ம XML ஃபைல் யூஸ் பண்ணி Gcam வந்து கான்ஃபிகர் வந்து பண்ண போறோம். சோ உங்க இன்டர்னல் ஸ்டோரேஜ்க்கு போயிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுங்க. அந்த ஃபோல்டர் பேர் வந்து Gcam அப்படின்னு சொல்லி வைங்க. G வந்து கேபிட்டல் லெட்டர்ல வந்து நீங்க டைப் வந்து பண்ணிக்கோங்க. சோ ஃபோல்டர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபோல்டருக்குள்ள போங்க. Gcam ஃபோல்டருக்குள்ள போயிட்டு இன்னொரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுங்க. நியூ ஃபோல்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து நான் டைப் பண்ணது அப்படியே வந்து டைப் பண்ணுங்க. config s7 அப்படின்னு சொல்லி நீங்க வந்து டைப் பண்ணணும். சோ ஸ்பெல்லிங் கூட இதை பார்த்து அப்படியே வந்து நீங்க டைப் வந்து பண்ணிக்கலாம். சோ மாத்தி வந்து அடிச்சிடாதீங்க. சோ டைப் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் வந்து அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி வந்து டவுன்லோட்ஸ்க்கு போங்க. இந்த XML ஃபைல் வந்து நீங்க காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி இன்டர்னல் ஸ்டோரேஜ்க்கு போங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ்க்கு போனதுக்கு அப்புறம் அந்த Gcam ஃபோல்டர் ஓபன் பண்ணுங்க. Gcam ஃபோல்டர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணி இந்த ஃபோல்டருக்குள்ள வந்து நீங்க பேஸ்ட் வந்து பண்ணணும். சோ இதை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமுக்கு போயிட்டு இந்த கூகுள் கேமரா வந்து அப்படியே வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. சோ கூகுள் கேமரா ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த XML ஃபைல் வந்து நம்ம அப்டேட் வந்து பண்ண போறோம். ஸோ எப்படி அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஷட்டர் பட்டன் பக்கத்தில் நமக்கு வந்து பிளாக் கலர் பிளேஸ் இருக்குல்ல, அங்கே வந்து 2 தடவை டேப் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஜஸ்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லி காட்டும். அந்த XML ஃபைலை வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கேமரா வந்து கான்ஃபிகர் வந்து ஆயிடுச்சு. நீங்கள் வந்து யூஸ் பண்ண வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து HDR ப்ளஸ் என்ஹான்ஸ் கூட நமக்கு வந்து வேலை செய்யுது. எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் வந்து நமக்கு வேலை செய்யுது. ஆனால் என்ன சப்போர்ட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அல்ட்ரா வைட் கேமரா, பேக் கேமரா, அப்புறம் நமக்கு வந்து ஃப்ரண்ட் அல்ட்ரா வைட் கேமராக்கும் சப்போர்ட் வந்து கொடுக்கல. மற்றபடி நமக்கு வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் வேலை செய்யுது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஃபீச்சராக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமரா வந்து பக்காவா பேக் கேமரா வந்து வேலை செய்யுது. அதே சமயத்தில் ஃப்ரண்ட் கேமரா கூட நமக்கு வந்து பக்காவா வேலை செய்யுது. எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து நீங்க பார்க்கலாம் போர்ட்ரேட் மோட். போர்ட்ரேட் மோட் வந்து நமக்கு ஃப்ரண்ட்லயும் போர்ட்ரேட் மோட் வந்து வேலை செய்யுது. பேக்லயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போர்ட்ரேட் மோட் வந்து வேலை செய்யுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட் சைட். ஸோ நைட் சைடும் நமக்கு வந்து சூப்பராக வந்து வேலை செய்யுது. ஸோ பேக் கேமரா நமக்கு வந்து நைட் சைட் வேலை செய்யுது. ஃப்ரண்ட்லயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட் சைட் வந்து வேலை செய்யுது. எந்த பிரச்சனையும் இல்லை. இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ மோட். வீடியோ மோட்ல வந்து நம்மளுக்கு ஸ்டாக் கேமரால 4K 30fps வந்து லிமிட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து 4K60FPS கூட வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். சோ நீங்க பார்க்கலாம் நமக்கு வந்து ஃப்ரேம்ஸ்ல வந்து 60fps வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 60fps செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் செட்டிங்ஸ்க்குள்ள போங்க. செட்டிங்ஸ்க்குள்ள போயிட்டு அங்க வந்து நம்ம அல்ட்ரா HD வந்து ஆன் பண்ணணும். அதாவது 4K வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அதே சமயத்துல ஆப்டிகல் வீடியோ ஸ்டெபிலைசேஷனும் நீங்க வந்து ஆன் பண்ணிக்கோங்க. எப்படினாலும் இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களால 4K60fps வந்து ரெக்கார்ட் வந்து பண்ண முடியும். சோ உங்க முன்னாடியே நான் வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணி காட்டுறேன். சோ 4K60fps வந்து நமக்கு OnePlus Nordல இப்போ வந்து ரெக்கார்ட் ஆகுது. ஸோ 60fpsல தான் நம்மளுக்கு வந்து இருக்கு, 4Kல தான் நம்மளுக்கு வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ரெக்கார்ட் வந்து பண்ண வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்க பார்க்கலாம் நமக்கு வந்து 4K60fps வீடியோ ஃபைல் வந்து நம்மளுக்கு ரெக்கார்ட் வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து OnePlus Nordல நீங்க 4K60fps வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேலரி ஃபைலில் போயிட்டு நீங்க வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4K ரெசல்யூஷன்ல தான் வந்து ரெக்கார்ட் இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா கூகுள் கேமரால இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்து பக்காவா வேலை செய்யுது. எந்த பிரச்சனையும் இல்லை. வெறும் அந்த அல்ட்ரா வைட் கேமரா மட்டும் தான் நமக்கு வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. ஃப்ரண்ட்ல கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகுது. எந்த பிரச்சனையும் இல்லாம. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் கேமரா வர்சஸ் ஸ்டாக் கேமரா கம்பேரிசன் வந்து நம்ம பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து ஸ்டாக் கேமரா, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது கூகுள் கேமரா. டே லைட்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து OnePlus Nordோட ஸ்டாக் கேமராவும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது, கூகுள் கேமராவும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நமக்கு வந்து டே லைட்ல வந்து அவ்வளோவா வந்து டிஃபரன்ஸே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம்.
ஒரு மைனரான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்போ வந்து OnePlus கேமரா வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஓவர் எக்ஸ்போஸ் வந்து பண்ணுது. ஆனா கூகுள் கேமராலாம் ஷேடோஸ்ல கூட நமக்கு வந்து டீடைல்ஸ் வந்து ரீடைன் பண்ணுது. மத்தபடி பார்த்தீங்கன்னா, கலர் இம்ப்ரூவேஷன் கூட நமக்கு வந்து 2 ஃபோன்ஸ்லயும் சூப்பரா வந்து பண்ணுது. எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ டே லைட்ல பொறுத்தவரைக்கும் OnePlus Noteோட கேமராவும் சூப்பரா பண்ணுது. கூகுள் கேமராவும் நமக்கு வந்து சூப்பரா பண்ணுது. எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம செல்ஃபிஸை பத்தி பார்க்கும்போது, செல்ஃபிஸ்ல வந்து கண்டிப்பா வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கூகுள் கேமரால வந்து நம்மளுக்கு செல்ஃபி அல்காரிதம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் வந்து நமக்கு கம்மியா இருந்தா செல்ஃபி வந்து ரொம்ப டார்க்கா வந்து வருது. ஆனா லைட் வந்து நீங்க அதிகமா குடுத்திருந்தீங்கன்னா செல்ஃபி வந்து கூகுள் கேமரால ரொம்ப சூப்பரா வருது. ஆனா செல்ஃபி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிராப்டா தான் இருக்கு. அந்த அல்ட்ரா வைட் சப்போர்ட் வந்து வரும்போது சூப்பரா வந்திருக்கும். ஸோ நீங்க வந்து செல்ஃபில வந்து நிறைய லைட் வந்து கொடுக்கும்போது கண்டிப்பா கூகுள் கேமரால செல்ஃபிஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்புறம் வந்து நம்மளுக்கு நைட் ஸ்கேப் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து OnePlus நைட் ஸ்கேப் இப்போ சூப்பரா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கூகுள் கேமரா நைட் ஸ்கேப் வந்து எங்க சூப்பரா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுத்தமா லைட்டே இல்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி இடத்துல OnePlus வந்து நம்மளுக்கு இமேஜஸ் வந்து அப்படியே வந்து சாஃப்ட் வந்து ஆக்குது. அந்த மாதிரி இடத்துல கூகுள் வந்து நம்மளுக்கு இமேஜஸ்ல வந்து டீடைல்ஸும் ரீடைன் பண்ணுது, கலர் ப்ரொபோஷனும் சூப்பரா வந்து பண்ணுது, சாஃப்ட்னிங்கும் நம்மளுக்கு வந்து பண்ண மாட்டேங்குது. ஸோ கூகுள் கேமரா வந்து கண்டிப்பா நைட்ல வந்து OnePlus Noteக்கு ஓரளவுக்கு வந்து கை கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நைட்ல கொஞ்சம் லைட்டிங் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் பிட்ச் டார்க்ல வந்து கூகுள் கேமரா வந்து கொஞ்சம் OnePlus Noteோட சூப்பரா வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து நம்மளுக்கு கூகுள் கேமரா ஏர்லி ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஸோ போக போக பார்த்தீங்கன்னா ஏபிகேஸ்லாம் நமக்கு வந்து OnePlus Noteக்கு சூப்பரா வந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு 4K60FPS சாம்பிள். ஸோ 4K60FPS வந்து நீங்க பார்க்கலாம் நமக்கு வந்து ஸ்டேபிளா வந்திருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கலர் ரிப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. OnePlus Noteோட ஸ்டாக் கேமரால கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டடா இருக்கலாம். ஆனா இதுல வந்து நம்மளுக்கு கலர் ரிப்ரொடக்ஷன் வந்து சூப்பரா வந்து இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெபிலைசேஷன். ஸோ ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெபிலைசேஷன் வந்து கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது. இதில் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அப்போ கூட பார்த்தீங்கன்னா கூகுள் கேமராவில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர் ரிப்ரொடக்ஷன் எல்லாமே ஸ்டாக் கேமராவோட ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் ஃபோக்கஸிங் எல்லாமே வந்து நம்மளுக்கு பக்காவாக இருக்குது. எட்ஜ் டிடெக்ஷன் கூட நமக்கு வந்து பக்காவாக இருக்குது. ஸோ இப்போ வந்து உங்களால் கூகுள் கேமரா யூஸ் பண்ணி 4K60FPS கூட ரெக்கார்ட் வந்து பண்ண முடியும். ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்க இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் அதுக்கப்புறம் வந்து கம்பேரிசன் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கே வந்து ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு ஐடியா வந்து வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போதான் வந்து OnePlus Noteக்கு கூகுள் கேமரா ஏபிகேஸ் எல்லாமே வந்து டெவலப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கூட பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கூகுள் கேமரா எல்லாமே ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பேக் கேமரால அல்ட்ரா வைடும் அப்புறம் செல்ஃபி கேமரால நமக்கு வந்து அல்ட்ரா வைட் மட்டும் சப்போர்ட் இல்லை. மேபி ஃபியூச்சர்ல வந்து நம்மளுக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனா மற்றபடி பாத்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான விஷயம் வந்து நம்மளுக்கு ஸ்டாக் கேமரால 4K60FPS வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஆனா கூகுள் கேமரால நம்மளால 4K60FPS வீடியோ வந்து ரெக்கார்ட் வந்து பண்ண முடியுது. சோ கண்டிப்பா அது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். சோ ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டே லைட்ல வந்து நம்மளுக்கு ரிசல்ட்ஸ்ல பெரிய டிஃபரன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாக் கேமராவும் நமக்கு வந்து ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது, கூகுள் கேமராவும் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனா செல்ஃபி அப்படின்னு போகும்போது செல்ஃபி வந்து நம்மளுக்கு கூகுள் கேமரா அல்கோரிதம் யூஸ் பண்ணி கூகுள் கேமரா செல்ஃபிஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுவும் நீங்க வந்து ஃபுல் லைட்ல எடுக்கும்போது கூகுள் கேமரா போட்டோஸ் வந்து ரொம்ப சூப்பரா போர்ட்ரேட் மோட்ல வந்து எடுக்குது அப்படின்னு சொல்லலாம் செல்ஃபிஸ் வந்து. ஆனா ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள் கேமரால வந்து அந்த அல்ட்ரா வைட் சப்போர்ட் வந்து நமக்கு இல்ல. சோ செல்ஃபிஸ் வந்து நமக்கு ஒரு மாதிரி கன்ஸ்ட்ரெயின் வந்து இருக்கு. சோ நம்ம போனை வந்து ரொம்ப தூரமா வச்சு செல்ஃபி எடுக்கிற மாதிரி வந்து இருக்கு. ஆனா ஃபியூச்சர் வெர்ஷன்ஸ்ல அது வந்து சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லோ லைட். சோ லோ லைட்ல வந்து கண்டிப்பா கூகுள் கேமரா வந்து டக்கரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். லோ லைட்ல வந்து நமக்கு OnePlus Note சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது இப்போ அப்டேட்க்கு அப்புறம். ஆனா எங்க வந்து கூகுள் கேமரா ஷைன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தமா லைட்டே இல்ல அப்படின்னும் போது நமக்கு வந்து OnePlus Note வந்து கொஞ்சம் திணறுது. அங்க வந்து கூகுள் கேமரா வந்து கை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலா வந்து நம்மளுக்கு வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் சொன்னனே கூகுள் கேமரா வந்து ஸ்டாக் கேமராவோட ரொம்ப சூப்பரா வந்து வீடியோ வந்து எடுக்குது. ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. நான் கூகுள் கேமரால ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து ஆன் பண்ணி தான் வந்து கூகுள் கேமரால வந்து எடுத்தேன். அப்போ கூட பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஷேக்கியா வந்து வந்திருக்கு. மேபி ஃபியூச்சர்ல வந்து நமக்கு சரி பண்ணிடுவாங்க. ஆனா நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலர்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டாக் கேமராவோட கூகுள் கேமரால கலர்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அது இல்லாம 4K60FPS கூட நமக்கு வந்து எனேபிள் வந்து பண்ணிருக்காங்க. மொத்தத்துல கேட்டீங்கன்னா கூகுள் கேமரா வந்து இது ஏர்லி வெர்ஷன் தான். கூகுள் கேமரா வந்து இப்பவே நமக்கு வந்து OnePlus Noteக்கு ரொம்ப ஸ்டேபிளா வந்திருக்கு. ஃபியூச்சர்ல நமக்கு என்ன தெரிஞ்சு இன்னும் சூப்பரா வந்து கூகுள் கேமரா வந்து OnePlus Noteக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ இந்த வீடியோக்கு இவ்வளவுதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கேள்வி இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.